பிரக்யா மேம், நீங்க என்னமா பாயசம் பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், கலக்கிட்டீங்க. இவ்ளோ சூப்பரான பாயசத்தை நீங்க செஞ்சதே இல்ல தெரியுமா? மூட் ஆஃப்ல இருந்த இந்த பாயசத்தை சாப்பிட்டு சரியாயிடுச்சு. நீங்க எப்போ நல்லா தான் பண்ணுவீங்க, இன்னைக்கு சூப்பரா இருக்கு. பாயசம் சாப்பிடுறதுக்கு ஏன் ரன்வீரை இன்வைட் பண்ண கூடாது? என்னமா அவன் பேரை போய் சொல்றீங்க? பாயசம் சாப்பிடுற மூடே போயிடுச்சு. இதுக்குள்ள ஏதோ பெரிய கல்ல போட்ட மாதிரி ஆயிடுச்சுமா. அப்படி சொல்லக்கூடாது கண்ணா. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அவனை எதுக்கு கூப்பிடணும்? அவன் விஐபியா இல்ல ரிலேட்டிவா? நம்ம வீட்டுக்கு அவனை ஏன் கூப்பிடணும்? நான் கூப்பிட மாட்டேன். ஆனா அது வந்து நீ 2 கப் பாயசம் தானே குடிப்ப, 3வது கப்பா அவனுக்கு கொடுப்போம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் குடிப்பேன்ல. எக்ஸ்ட்ராவா பண்ணலாம். சரி, கூப்பிட்டுக்கோங்க. சரி, அது சரி. அப்புறம் இந்த ரன்வீர் நல்ல பையன் தானே? நல்லவனா? அவனா? சான்ஸே இல்லம்மா. உங்க முன்னாடி எப்படி சண்டை போட்டான் பாத்தீங்களா? உங்க முன்னாடி இவ்வளவு சண்டை போடுறான்னா நீங்க இல்லாதப்போ எவ்வளவு சண்டை போடுவான். அவன் ரொம்ப மோசமானவமா. அவனுக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. இல்லதான், சண்டைய மறந்துருங்க. சண்டைய மறந்துட்டு பாக்குறதுக்கு பேசுறதுக்கு ஹீஸ் a நைஸ் பாய் இல்லையா? நைஸ் பாய் எல்லாம் சொல்ற அளவுக்கு அவங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னா அவன் உன் உயிரை காப்பாத்திருக்கான். உன்னை அவ்வளவு கேர் பண்றான், அதான் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கான். அதுவும் தன்னன் தனியா அந்த ரவுடிங்க கிட்ட கன்ஸ் கூட இருந்தது. அதெல்லாம் பத்தி யோசிக்காம அவன் எக்ஸாக்ட்லி அவன் எதுவும் பார்க்காம யோசிக்காம தான் செய்வான். ஏன்னா யோசிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் மூளை வேணும், அது அவன்கிட்ட இல்ல. அதோட அவனுக்கு என் மேல கேரிங் எல்லாம் கிடையாது. அவன் எதுக்கு அங்க வந்தா தெரியுமா? கில்ட்டியா ஃபீல் பண்ணதுனால என்ன நடு ரோட்லயே இறக்கிட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நீங்களும் அவனோட அப்பாவும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவீங்க. அதுக்கு பயந்துதான் அவன் அங்க வந்தான். என்னை காப்பாத்துவோ இல்ல என் மேல கேர் எடுத்தும் அவன் அங்க வரல. அப்படின்னா அவனை உனக்கு சுத்தமா பிடிக்காது? பிடிக்கல, ஆனா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நீ பெர்சன்டேஜ்ல சொல்ல. அதாவது உனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்ல பிடிக்கும், எவ்வளவு பெர்சன்டேஜ்ல பிடிக்காது, மத்ததெல்லாம் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்? அது வந்து அதுதான் அவன் எவ்வளவு பெர்சன்ட் நல்ல பையன். என்ன வியர்ட் கேள்வி இது? அது எப்படிமா சொல்ல முடியும்? ப்ளீஸ் ட்ரை பண்ணி சொல்ல. ட்ரை பண்ணி பெர்சன்டேஜ்ல சொல்ல. கிளியரா 50-50. 50% லவ்னா 50% ஹேட். லவ் லவ் லைக் பிடிக்கும் என்னமோ ஒண்ணு போங்க. பட் 50% அதை விட அதிகமா இல்ல. அவனை நான் ஹேட் பண்றேன். சரி சரி, நீ பாயசம் சாப்பிடு, நான் இப்ப வரேன். இந்த ரன்பீர் பையல வீட்டுக்கே வர வைக்க கூடாது. எங்க அம்மா வேணுமா மயக்க வச்சிருக்கா. நல்ல பையன் குட் பாய்ங்கறாங்க. அந்த நல்ல பையனுக்கு வேற போன் பண்ணணும். மீட்டிங் இருக்கு, அதை மறந்து தொலைச்சிருவான். சரியான லூசு, எதை பத்தியும் கவலையே பட மாட்டான். என்னால முடியாது. என்னால இதுக்கப்புறம் அவளை ஏமாத்த முடியாது. நான் இந்த விஷயத்துல மாட்டிக்க விரும்பல. யூ நோ வாட் ரன்பீர், நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் சொல்லாம நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பாத்துட்டு இருக்க. வாட் क्वेश्चंस? நான் என்ன கேட்டேன்? உனக்கும் பிராச்சிக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு தானே நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ என்கிட்ட பதில் சொல்றதுக்கு பதிலா நீ டிசிஷன் தான் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன சொல்ற? உன் பிளான் படி என்னால அவளை ஏமாத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்க. அதை தான் நீ பண்ணிட்டு இருக்க. ஆனா எனக்கு என்ன வேணும் தெரியுமா? எனக்கு உண்மையான பதில் வேணும். உனக்கும் பிராச்சிக்கும் நடுவுல என்ன போயிட்டு இருக்கு? அப்புறம் நீ என்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு பதிலா நீ சுத்தி வளைச்சு எதையோ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் சுத்தி வளைச்சு பேசுறேனா? Yes. நான் சுத்தி வளைச்சு பேசுறேனா? உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா ரியா? உனக்கு எந்த விஷயத்துல ஆன்சர் வேணுமோ நீ அதை மட்டும் தான் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற. நீ உன் மைண்ட்ல ஒரு ஆன்சரை வச்சுக்கிற. நான் அந்த ஆன்சரை கரெக்டா சொல்லலனா நீ என் மேல இரிட்டேட் ஆகுற. என்ன சொன்னாலும் உனக்கு எப்படி புரிய வச்சாலும் அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் உனக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா நீ உன் மைண்டுக்குள்ள எது சரி எது தப்புன்னு ஏத்தி வச்சுக்கிட்ட. எத்தனை தடவை எனக்கும் அவளுக்கு எதுவும் இல்லைன்னு உன்கிட்ட நிரூபிக்கிறது. அப்படி உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லனா அப்புறம் எதுக்காக நீ இவ்ளோ பாசமா அவளை பத்தி பேசிட்டு இருக்க? எப்ப பேசுன? நேத்து. நான் என்ன பேசுனேன் சொல்லு. ஹலோ ஹலோ, என்ன உன்னோட பொருள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டியா? இப்ப எதுக்கு கத்துற? வேலை விஷயமா போன் பண்ண, டைம் பாஸ்க்கு போன் பண்ணல. நாளைக்கு மீட்டிங் இருக்கு மேனேஜர் கூட, அத ஞாபகப்படுத்ததா உனக்கு இப்ப போன் பண்ணேன். இதுக்கு தான் எனக்கு போன் பண்ணியா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எனக்கு போன் பண்ணாத. இப்ப ஏன் தேவையில்லாம கத்துற? எனக்கு நல்லா கேக்குது. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. வர்றதும் வராததும் உன் விருப்பம். நான் ஆபீஸ் வரணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லு. அப்படி வரணும்னா எத்தனை மணிக்கு வரணும்? எப்ப வேணாலும் வா. இப்ப வா, நாளைக்கு வா, இல்ல வரவே வராத. எனக்கு போன் பண்ணாத. இப்ப போன் வை. பார்த்தல நான் அவகிட்ட எப்படி பேசுறேன்னு. இப்போ உனக்கு சந்தோஷம் இல்ல? இன்னும் உனக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? லூசு பையன், மேனர்லெஸ். இவனை போய் அம்மா குட் பாய்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு அம்மாவுக்கு? இவனை பிளாக் பண்ணும் போல தோணுது. வந்துட்டியா? வா வா, இங்க உட்காரு. அவ என்ன சொன்னா? நான் தான் சொன்னனே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அது பிராச்சி என்ன சொன்னா, ரன்வீரை லைக் பண்றாளாம். ஆனா எந்த அளவுக்கு லைக் பண்றாலோ அதே அளவுக்கு ஹேட் பண்றா. என்னது? அதாவது 50-50 சொல்றா.
ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? ஒருத்தவங்கள லைக் பண்ணும்போது அவங்கள எப்படி ஹேட்டும் பண்ண முடியும்? ரெண்டும் ஒரே நேரத்துல எப்படி நடக்கும் சொல்லுங்க? அவ உன்கிட்ட பொய் சொல்றா. ஆனா பிராச்சி உன்கிட்ட எதுக்காக பொய் சொல்ல போறா? அவ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பொய் சொல்ல மாட்டா. நீயே தான் சொன்ன. அதாவது அவ அவனை லவ் பண்றான்னு, அப்புறம் இதுவும் சொல்ற அவ பொய் சொல்ல மாட்டான்னு, அப்புறம் இப்படியும் சொல்ற 50% லைக் பண்றா, அப்புறம் 50% அவ வெறுக்கிறான்னு சொல்ற. அதெல்லாம் சரி, நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு எல்லாமே இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன தப்பு ஏன் மேலதான். பிராச்சிக்கு இது வரைக்கும் இதெல்லாம் பத்தி நான் சொன்னதே இல்லையே. அதனாலதான் அவளுக்கு லவ் லைக் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் அவளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதனாலதான் அவளால ரியலைஸ் பண்ண முடியல அவர் ரன்வீரை லவ் பண்றான்னு. பிராச்சி ரன்வீரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? ஆனா அவ தங்கச்சி கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல. இப்பவே நான் போய் அவளை கேக்குறேன். ஏய் நில்லு நில்லு நில்லு. நீ என்ன பண்ற? என்ன பண்ற நீ? இப்ப நம்புறியா எனக்கும் பிராச்சிக்கும் நடுவுல என்ன இருக்குன்னு? நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய சாஃப்ட் கார்ட்னஸ். எனக்குள்ள என்ன இருக்கோ, எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கோ, எவ்வளவு லவ் இருக்கோ, அது எல்லாம் உனக்கு மட்டும்தான். நான் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். ஆனா இதே கேள்விதான் நீ என்ன மறுபடியும் கேட்டுட்டே இருக்க. சில சமயங்கள்ல எனக்கு வேற மாதிரி தோணுது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு. நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ற மாதிரி தோணுது. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றனோ, எவ்வளவு உனக்காக ஃபீல் பண்றனோ, அந்த மாதிரி நீ எதுவுமே ஃபீல் பண்ணதே கிடையாதா? ரியா, உண்மையாவே நமக்குள்ள ஏதாவது இருக்கா இல்ல? ரன்பீர், just calm down. I'm sorry. I'm really sorry. I'm stupid. நான் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க கூடாது. You know, என்னோட கன்சர்ன் என்னன்னா, நீ தேவையில்லாம இந்த பிராச்சிக்காக உன்னோட லைஃப்ல நீ எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிற? நான் ஒத்துக்கிற பிராச்சியோட இடத்துல வேற யாராவது இருந்தாலும் நீ இதைத்தான் செய்வ, ரைட்? You know what, ரன்பீர்? I'm really sorry and I really mean it. And you know what? I'm really proud of you. I'm really proud of you. என்னோட பாய் ஃப்ரெண்ட் பிரேவா இருக்கான். அப்புறம் நீ சொல்றது கரெக்ட் தான். நான் தானே உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி செய்ய சொன்னேன். அவகிட்ட பேசு, அவளை லவ் பண்ற மாதிரி நடின்னு. இதெல்லாம் என்னால தானே நடந்துச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க கூடாது. I'm really sorry. It's okay. No, it's not okay. நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாது. அப்புறம் நீயும் பிராச்சிக்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாது. ஸோ நாளைக்கு நீ அவளை பார்க்கும்போது ப்ளீஸ் சே சாரி, ஓகே? நான் அவகிட்ட சாரி சொல்லிடுறேன். ஜஸ்ட் பிகாஸ் யூ செட் இட். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரியா? என்னோட ஈகோ இருக்குல்ல, என் காதலை விட ரொம்ப சின்னது. Now you feel good now? எஸ். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் உன்னோட தூக்கத்தை கெடுத்துட்டேன். குட் நைட். குட் நைட். பை. பை. டேக் கேர். யூ டூ. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஏன் புரிய மாட்டேங்குது? நான் சொல்றத எல்லாரும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நான் பிராச்சியை காப்பாத்துறேன்னு ரியா நினைக்கிறா. அவளுக்காக என் மனசுல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவன் நினைக்கிறா. பிராச்சி இடத்துல வேற யாரா இருந்தாலும், ஏன் ரியாவா இருந்தாலும், ரியாக்காக நான் எதையும், ஆனா பிராச்சிக்காக நான் ஏன் பண்ணணும்? அவ எனக்கு எப்போ இவ்வளவு ஸ்பெஷலானா? யார்? ஒருவேளை ரியா சொல்றது அவள? ஐயோ, இவளை விட்டுருங்க. பாவம் சஹானாவும் என்னோட அட, இவ இந்த உலகத்துக்கே கூப்பாடு போட்டு சொல்லிடுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ சொல்ல மாட்டா. விட்டுருங்க. பிராச்சி கிட்ட சொல்லிட்டாள்னா? இல்ல அவ சொல்ல மாட்டா, விட்டுடுங்க. நீ சொல்றேன்னு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ என் மேல பழி சொல்லக்கூடாது, சரியா? நீங்க விட்டுடுங்க. பிராச்சி இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. அது அவளுக்கே தெரியாதுமா. யாருக்கு தெரியும்? ஒருவேளை பிராச்சி லவ் பண்றது அவளுக்கே தெரிஞ்சு உங்ககிட்ட அவ அதை மறைக்கிறாளோ? அவ என்கிட்ட மறைக்க மாட்டா. அப்படியே மறைச்சாலும் எனக்கு தெரிஞ்சிரும். ஆனா ஒண்ணு தெரியுமா? நீயே பிராச்சி கிட்ட பேசி பாரு. அது நீயே அவகிட்ட கேட்டு பாரு, ரன்வீர் மேல அவ என்ன ஃபீல் பண்றான்னு. பெர்ஃபெக்ட். இந்த வேலையை என்னாலதான் செய்ய முடியும். நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அப்புறம் அத அவ கன்ஃபஸும் பண்ணிடுவா. உங்க முன்னாடியே சரி, ரன்வீர் முன்னாடியே சரி. அப்ப சரி, நான் ரன்வீர் வீட்டுக்கு இப்பவே போறேன். எதுக்கு? அவங்க அப்பா அம்மாவை பாக்கதான். அதாவது பிராச்சிக்கு அவங்க பையன் மேல காதல் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் அவங்க வீடு வசதி இதெல்லாம் நான் பாக்கணும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? கல்யாண விஷயத்தை பத்தி வீட்டுல இருக்க பெரியவங்க தானே பேசுவாங்க. அதனால நானே போறேன். நீ கல்யாணத்துக்கு வேண்டிய மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணு.
வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேணாமா என்ன? அவங்க மாமியார் எப்படிப்பட்டவங்க, அவங்க மாமியாரோட மாமியார் எப்படிப்பட்டவங்க, அவங்க எல்லாரையும் முன்னாடியே பார்த்து வச்சுக்கணும்ல. அப்புறம் இந்த வரதட்சணை அது இதுன்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிடணும். பொண்ணுதான் வரதட்சணைன்னு கண்டிப்பா சொல்லிடுவேன். கல்யாணத்துக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு ஒரு சொல்லிடுவேன். நிமிஷம் கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த பசங்க லவ் பண்றாங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியல. அதுக்குள்ள நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. கல்யாண பேச்சு, கல்யாண ஏற்பாடுன்னு இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அவங்க ஒருத்தர் விரும்புறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் முதல்ல அவங்க காதல என்ஜாய் பண்ணட்டுமே. இப்ப அவங்க சின்ன பசங்க தானே. லவ் அதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணட்டும். ஒன்னாவா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இருக்காது. ஆனா என்னால முடியாதுமா. எனக்கெல்லாம் சட்டுன்னு பேசிடணும், சட்டுன்னு முடிச்சிடணும், அவ்வளவுதான். எவ்வளவு சீக்கிரம் அந்த கல்யாணம் முடியுதோ அந்த அளவுக்கு நல்லது. அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லணும்ல, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, நாங்க அவளை பார்த்து பார்த்து வளர்த்தோம், அவளை நீங்க நல்லபடியா பாத்துக்கணும், ரொம்ப பாசமா பாத்துக்கணும்னு. ஏன்னா நமக்கு நாளைக்கு போன் கீன் ஏதாவது வந்துடக்கூடாது இல்லையா? அதாவது உங்க பொண்ணு அப்படி பண்ணிட்டா, உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு நான் என்ன சொல்ல போறேன்னா அவளை புரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு. அண்டர்ஸ்டாண்டிங்கா? என்ன பேசணுமோ அதெல்லாம் நானே போய் பேசுறேன். நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். அப்புறம் ரன்பீர் பிராச்சிய லவ் பண்றேன்னு சொன்னானா? நீ ஒண்ணு பண்ண, ரன்பீரோட அப்பா அம்மாவை சந்திச்சதுக்கு அப்புறம் நீ ரன்பீரை பார்த்து பேசு. ஒருவேளை பிராச்சி சொல்லாத விஷயத்த ரன்பீர் சொல்லலாம் இல்லையா? ஐயோ, அங்க போய் யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ரன்வீரோட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பசங்க அவங்களோட லவ் என்ஜாய் பண்ணட்டுமே. முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வெளியில கொண்டு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃப்ரெண்டா, சிஸ்டரா, அம்மாவா இருந்த அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமா, நான் அவ தங்கச்சி. அப்ப சரி, நீ அம்மாவா இருந்து சப்போர்ட் பண்ணு, நான் ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். அப்புறம் அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்டு, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்போம். முதல் காதல். மை காட், இப்பவே எனக்கு என்னென்னமோ ஆகுது. அச்சச்சோ, நானே இவ்வளவு சந்தோஷப்படுறேன்னா பிராச்சி எவ்வளவு சந்தோஷப்படுவா. இங்கே நிறுத்திடுங்க. போதும் போதும் போதும். இந்தாங்க. ஹலோ, யா இன்ஸ்பெக்டர். மேடம் ஒரு நிமிஷம். இந்தாங்க மீதி சொல்றேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும். உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணுமோ அதுக்கு நான் இருக்கேன். அந்த கிட்னாப்பிங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சரி. பகதூர், எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வாங்க. சரிங்க சார். ஏன் அபி, நான் இப்பதான் ஒரு ரூமுக்கு போலான்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நானே வந்துட்டேன். வாவ், பிரசாதமா? எனக்கா? இது பூஜைக்கான பிரசாதம் இல்ல, பூஜையில வச்சதையும் கொண்டு வந்திருக்கேன். வா, உன்னோட ரூம்ல வச்சு உனக்கு பொறுமையா எடுத்து தரேன். அப்படியா? வாங்க வாங்க, கம் ஆன், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரன்வீரோட ரூம் எங்க இருக்கு? கொஞ்சம் முன்னாடி தான், வாங்க. பூஜைக்கு வச்சிருந்த பூ என் மேல எப்படி? அட நீங்களா? வணக்கம். வணக்கம், வாங்க வாங்க. ஆக்சுவலி ரன்வீரை பார்க்க வந்தேன். நீங்க என்ன பார்க்க வந்திருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆக்சுவலி ரன்வீர் வீட்டை விட்டு கிளம்பும் போது தான் டாக்டர் வந்திருந்தாரு. அவர் சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதை டைரக்டா கொடுக்கலாம் தான் வந்தேன். அட, தட்ஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஆனா மெடிசின்ஸ் நாங்களே வாங்கி கொடுத்துட்டோம்.
நீங்க ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா இவ்ளோ தூரம் வர வேண்டிய அவசியம் நோ இருக்காது. நோ நோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இவ்ளோ தூரம் வந்தாச்சு, அவன் எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு போயிடுறேன். அவன் எங்க? வாங்க. நான் ஒன்றும் பாய் இல்ல, சின்ன குழந்தெல்லாம் கிடையாது. ஐ எம் a மேன். நான் அந்த ரவுடிங்ல எப்படி அடிச்சேன், டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம்னு. ரன்பீர், யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பிராச்சியோட அம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் ஆண்டி. உன்னோட டேப்லெட்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் அவங்க கிட்ட சொன்னேன் நாங்க டேப்லெட்ஸ் கொடுத்துட்டோம்னு. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் அவங்க கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இவனை 2 அடி போடுங்கன்னு. ஏன்பா டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்ட? இவனை நல்லா திட்டுங்க. நான் அதுக்குள்ள போய் இல்ல தேங்க் யூ, காஃபி எல்லாம் வேண்டாம். இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு காஃபி வேண்டானா மசாலா டீ குடிங்க. என் மம்மி மசாலா டீ ரொம்ப நல்லா போடுவாங்க. மம்மி 1 கப் ப்ளீஸ். ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஹாய். இந்த உன்னோட டேப்லெட்ஸ். தேங்க் யூ. நீ போனதுக்கு அப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நல்லா திட்டி விட்டேன். அவர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நீயும் அங்க இருந்து கிளம்பிட்ட. அவரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சாம். அதனாலதான் அவரால. நீங்க இவ்வளவு தூரம் வந்தது டாக்டரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தீங்களா? அப்புறம் உன்னோட ஷர்ட் அங்க விட்டுட்ட. அது அழுக்கா இருந்தது, அதான் துவைச்சு கொண்டு வந்துட்டேன். சோ ஸ்வீட். நீங்க துவைச்சிங்களா? தேங்க் யூ சோ மச். சோ நீங்க இந்த ஷர்ட், டேப்லெட் அப்புறம் இந்த டாக்டரை பத்தி தான் சொல்ல வந்தீங்களா? நீங்க எந்த ரீசனுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நான் டாக்டருக்கு எதுக்காக ஃபோன் பண்ணனா, நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். ஐ நியூ இட். சம்டைம்ஸ் ஐ அம் வெரி குட். ஏன்னா நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும் பொழுது நம்ம ஏதாவது காரணத்தை தேடுவோம். சோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் டோன்ட் வரி, பிராச்சி அப்படிதான் பண்ணுவா. பிராச்சி இப்படிதான் பண்ணுவாளா? நீ நோட்டீஸ் பண்ணிருக்கியா? இல்ல சொன்னா. இல்ல ஆஃப் கோர்ஸ் நான் நோட் பண்ணேன். அவ அப்படி சொல்லுவாளா? நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அவளை பத்தி எனக்கு தெரியும்னு அவளுக்கே தெரியாது. அவகிட்ட இருக்க நல்ல குணங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருந்து வந்ததுதான். அப்படியே உங்களை பாக்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பசங்க எல்லாம் மம்மி மாதிரி தான் இருக்கணும். மம்மி சார் ஏஞ்சல், ஐ லவ் மை மாம், ஐ டூ. எனக்கு எங்க அப்பா மேல அவ்வளவு பாசம் இல்ல. அதாவது கொஞ்சம் பாசம் இருக்கு, மம்மி மேல இருக்க அளவுக்குலாம் டாடி மேல இல்ல. ஆனா மம்மி எப்படி அப்பாவை லவ் பண்ணாங்கன்னு தான் தெரியல. அட சிரிக்கிறீங்க. நீங்க சிரிக்கும் போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. உங்க சைட் ஃபேஸ்ல பாக்கும்போது அந்த ஜிமிக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ணா ஆனஸ்ட்லியே சொல்றேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லாத மம்மி டாடி சீக்ரெட்டை உங்ககிட்ட சொன்னேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. அப்ப உனக்கு பிராச்சி கூட எதுவும்? நீயும் ரொம்ப கியூட்டா இருக்க. Thank you. You are such a nice boy. So honest. So நீ ஆனஸ்டா என்கிட்ட ஒரு பதில் சொல்ல. நீ உன் அம்மா மேல அப்பா விட அதிகமா பாசம் வச்சிருக்கல? ஆமா. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட அம்மா விட கேர்ள் இல்ல ஐ டோன்ட் ஹேவ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதானே என்கிட்ட சொன்ன உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நீ என்கிட்ட நிச்சயமா சொல்லுவேன்னு. யூ கேன் ஷேர் தி சீக்ரெட்ஸ். உண்மையை சொல்லு. இல்ல ஆண்டி, எனக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. சரி ஓகே, இருக்கு இல்லன்றதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். I knew it. I'm also very good. Actually நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க. உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. அதுல நானே புரிஞ்சுக்கிட்டேன். பட் இட்ஸ் a good thing. நீ அந்த அளவுக்கு ஆனஸ்டா இருக்க. உண்மையை பேசுறவங்க கிட்ட இதுதான். மனசு சுத்தமா இருந்தா அவங்க சொல்றது கிளியரா இருக்கும். அவங்களால போய் சொல்ல முடியாது. அப்ப நான் நல்ல மனுஷன்னு சொல்ல வரீங்களா? பட் I don't want to be a good boy. I want to be a bad boy. ஆனா ஏன்? எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அப்பதான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா உன்னோட இருக்கு இல்ல. சரி அவளை பத்தி ஏதாவது எனக்கு சொல்ல. இருக்கா இல்ல அப்படின்னு சொன்னி அவளை பத்தி. அவளை பத்தி நீ அந்த பிராச்சியை ஏமாத்து, அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்றேன். I'm so sorry. நானே ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீங்க முதல்ல உட்காருங்க. கன்ஃபியூஸ்டா இருக்கியா? ரொம்ப. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். நீங்க எனக்கு உதவி எப்படி? என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. ட்ரிக்? என்ன ட்ரிக்? கன்ஃபியூஷன் எரேசிங் ட்ரீம். கன்ஃபியூஷன் எரேசிங் ட்ரீம். ஆனா இதுக்காக நீ தூங்கலாம் வேண்டாம். ஜஸ்ட் கண்ண முடிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரஸ்ட் மீ, இட் வில் வொர்க். கண்ண மூட. ஓகே. பக்கா? பக்கா. ஓகே. இப்போ இமேஜின் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. ஓகே.
நீயும் அதான் இருக்கா இல்லன்னு சொன்னியே அவ. அங்க நிறைய ஃபாக்ஸ் இருக்கு. அந்த ஃபாக்ஸ் எல்லாம் தான் கன்ஃபியூஷன். அவ உன்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல நிக்கிறா. அவ திரும்பி நிக்கிறதா உனக்கு தெரியுது. நீ இப்ப அவகிட்ட போ. அவ யாருன்னு பாத்துரு. நீ யார லவ் பண்றன்னு உனக்கே தெரிஞ்சிரும். என்னாச்சு? இல்ல 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 ஒன்றும் இல்லை. எனக்கு யாருமே தெரியல. யாரும் தெரியலையா? இல்ல எனக்கு யாருமே தெரியல. ஐம் சாரி. அது எப்படி யாரும் தெரியலையா?